இன்னைக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பைக்ல போகும்போது ஹெல்மெட் வாங்கலாம். வணக்கம் and welcome to Edwardschoice. இந்த ஒரு Edwardschoice YouTube சேனல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சூப்பரான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். நம்ம தலையை காக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கவசம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹெல்மெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக் ஓட்டுறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஹெல்மெட். ஸோ இந்த ஹெல்மெட்டை எப்படி வாங்கலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம வாங்க போறோம், பிரைஸ் ரேஞ்சில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, எந்த பிராண்ட்ல வந்து சூப்பரா இருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இன்னையோட வீடியோவில் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. போரூர் ரெட்டேரிக்கு ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடிய இந்த ஒரு கியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஹெல்மெட் ஷாப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு, அது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கலர்ஃபுல்லாக எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நிறைய ஹெல்மெட்ஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் நார்மல் பைக் வச்சிருக்கிறவங்கலேருந்து சூப்பர் பைக் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிடிச்ச மாதிரியான ஒரு ஹெல்மெட் வந்து இந்த இடத்துல ஓவரால் கலெக்ஷனாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம டிசைனில் கேட்கும் போது கூட இந்த இடத்துல வந்து அழகாக எடுத்து கொடுக்குற மாதிரி நிறைய ஹெல்மெட்ஸ் தான் இருக்கு. சொல்லுங்கண்ணா, இப்போ இந்த கடையில் என்னென்ன மாதிரி ஹெல்மெட்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து இம்போர்ட்டட் ஹெல்மெட்ஸ் மாதிரி டாட் சர்டிஃபிகேட் இசிஐ சர்டிஃபிகேட் ஹெல்மெட்ஸு. ஓகே, ரைடர்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு ஃபிட்டாக நான் டபுள் வைசரோட ஃபாக் ரெசிஸ்டன்ஸோட உள்ள இருக்குது. 1500 ரேஞ்சில் நம்ம வாங்கினோம்னா வேகால் எடுக்கலாம். 1200 அதெல்லாம் உங்களுக்கு ஹாஃப் ஃபேஸு, இது ஃபுல் ஃபேஸு, அது ஹாஃப் ஃபேஸு. ஓகே, இது கவர் ஃபுல்லாக இது ஹாஃப் ஃபேஸில் நிற்கும். இது ஒரு 3600 அந்த ரேஞ்ச் வரும். இது வந்து இந்த கண்ணாடி போடுறவங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். கண்ணாடி போட்டுக்கிட்டே அப்படியே மாட்டிக்கலாம். இந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு அதே சமயம் ஃபுல் ஃபேஸாகவும் கவர் ஆகும். ஓகே, அதெல்லாம் கலர்ஃபுல்லாக கேர்ள்ஸ் உள்ள கலராகவே இருக்கும் பாருங்க. இது எல்லாமே கேர்ள்ஸ் உள்ள கலர். இதெல்லாம் ஜஸ்ட் வந்து இது வந்து போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் போடுற மாதிரி. ரெண்டு பேரும் போடுறாங்க. ரெண்டு பேரும் போடுறாங்க. கேர்ள்ஸ்க்கு வந்து இதில் வந்து 1295 இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கணும், விலையும் கொஞ்சம் கம்மியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வர்றவங்களுக்கு நிறைய பேர் வந்து வெயிட்லெஸ்ஸா கேட்பாங்க. அந்த மாதிரி வெயிட்லெஸ்னா இது பட்ஜெட் மாடல் 890. உங்களுக்கு இது வந்து வெயிட்டும் கம்மியா இருக்கும். ஐஎஸ்ஐ மேட் ஃபினிஷ் மாதிரி மேட் ஃபினிஷ் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து செயின் லாக்கும் பண்ணிக்கலாம். வண்டிக்குள்ள தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வச்சு இந்த மாதிரி செயின் லாக்கும் போட்டுக்கலாம். ஓகே, நைஸ். ஹாஃப் ஃபேஸ்ல நார்மலா வந்து வராது. நீங்க சஜஸ்ட் பண்ற ஒரு ஹெல்மெட்னா என்னவா இருக்கும்? நீங்க இந்த மாதிரி ரைடர்ஸ்க்கு போடும்போது ஆக்சர் நல்லா இருக்கும். ஆக்சர் வந்து என்னன்னா சாஃப்டா இருக்கும். ஓகே, எஸ்எம்கேவும் நல்லா இருக்கும். எஸ்எம்கே கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதான், மற்றபடி வேற ஒன்றும் ஸ்பெசிஃபிக்கலா எல்லாமே ரெண்டுமே நல்லா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். இது வந்து இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறது வந்து நமக்கு இந்த பாருங்க, மேலே பாருங்க, ஹண்டர்ன்ற மாடல் இருக்கு. அதுதான் ஹண்டர். அது இப்போ இது புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, ரேசர்னு. ஆக்சர்ல சென்ட்ரல்ல இருக்கு பாருங்க, அது ரேசர்னு அது லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இது வெனாபஸ்ன்னு ஸ்னேக்கோட இது. அதான் வெனாபஸ்ன்னு அந்த ஸ்னேக் மாதிரி இதுவா இருக்கு, மாதிரியா இருக்கும் உங்களுக்கு. இது பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. இதுல வந்து 3 கலர் வருது. இது ஒன்னு ப்ளூ ஒன்னு வருது, இன்னொன்னு கிரே ஒன்னு வருது. ஓகே, இது பின்னாடி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. பின்னாடி இருந்து பாக்குறவங்களுக்கு நம்மளுடைய ஹெட் செமையா இருக்கும். அதே மாதிரி ஃப்ளோரசன்ட் ரிஃப்ளெக்டிவ். நைட் உங்களுக்கு ரிஃப்ளெக்டிவா இருக்கும். இது வேற லெவல். இது எவ்வளவு வருது? இது 5000 ஆகும். ஆனா பாக்குறதுக்கு சூப்பர் பைக்லாம் வச்சுட்டு ஓட்டுற மாதிரியான ஒரு சூப்பர் ஹெல்மெட் தான். வேற லெவலில் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி பட்ஜெட்டாகவும் இருக்குது, அதே சமயத்தில் வந்து நம்ம சூப்பர் பைக் எதாவது வச்சுருந்தோம்னா நல்ல லுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 1890 ரூபா தான். கம்பெனி ரேட் தான் நம்ம போட்டோம். லொக்கேஷன் சொல்லணும்னா போரூர் ரெட்டேரிக்கு ஏற்ற மாதிரி நியர் எம்ஆர்எஃப் டயர் ஹெச்பி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஹெல்மெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெளியில் வந்து பார்க்குறதுக்கே செம்ம லுக்காக இருக்குது.
ஓகே இந்த வைசர் வந்து நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா அப்படி வர மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்கே போனாலும் ஓகே, இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப ஓவர் ரேட்டடாக இல்லாமல் ரேசிங் பைக்காக கலர்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா ஆஃபீஸ் போகிறதுக்கு இந்த மாதிரியான பைக்கை சூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு, இல்லை உங்களுடைய பைக் சூப்பர் பைக்காக இருக்குது, பார்க்கறதுக்கே லுக்காக இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த சைடில் இருக்கிற சில ஹெல்மெட்ஸ்லாம். இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போரூருக்கு வந்திருக்கோம். ஆனால் இந்த கடை இங்கே மட்டும் இல்லாமல் போரூர், தரமணி, மந்தவெளி, நாகர்கோயில், அது மட்டும் இல்லாமல் மவுண்ட் ரோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடைகள்லாம் இருக்குது. உங்களுக்கு எது ரொம்ப பக்கமாக இருக்கோ அந்த கடையில் போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கியர்ஸ் ஷாப் இந்த ஏரியாவில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அந்த ஏரியாவில் இதே விலைகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹெல்மெட் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மொத்த ஒரு மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹோல்சேல் பண்ணுறது தான் எங்களுடைய மெயினான ஒரு பர்பஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கியர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எது ரொம்ப பக்கமாக இருக்கோ அந்த ஏரியாவில் போய் வாங்கிக்கோங்க. ஹெல்மெட் நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்குறது முக்கியம் கிடையாது, அது பத்திரமா இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறதும் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஹெல்மெட்ஸ்லாம் நீங்கள் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா கட்டாயம் அதுக்கு வந்து லாக் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அவசியமாயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாக்கும் இந்த இடத்துல வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டிசைனில் ரொம்ப அழகாக பக்காவாக டபுள் கீ எல்லாம் வச்சு இந்த மாதிரி எல்லாம் வந்து கலராக இருக்கும்போது, அதாவது ஹெல்மெட் கலருக்கே ஏற்ற மாதிரி நம்ம வந்து பைக்கில் வந்து லாக் பண்ணி வச்சுட்டு போனோம்னா பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும். அதே சமயத்தில் வந்து நம்மளுடைய ஹெல்மெட் அண்ட் பைக் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஹெல்மெட் அதிகமாக யூஸ் பண்ணுற இந்த முடி கொட்டுற பிரச்சனைலாம் வந்து ஹெல்மெட் நம்ம சரியாக யூஸ் பண்ண தெரியலனாக்கா வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி மாஸ்க் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஜென்ரலி இந்த கண்ணில் பூச்சி படக்கூடாது அந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு கூலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைக் கவர்ஸும் இந்த இடத்துலலாம் இருக்குது. உங்களுடைய பைக் வந்து மழையில் நனையாமல் இருக்கிறதுக்கு, இல்லை வெயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு, கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அந்த பைக் கவர்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ குறிப்பிட்ட சொல்ல போனோம் அப்படின்னா ஹெல்மெட் ஷாப்பாக மட்டும் இல்லாமல் ஹெல்மெட்டுக்கு தேவையான லாக்கு, மாஸ்க், ரெயின் கோட், பைக்குக்கு தேவையான கவர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களாக இருக்குது. இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்களாக பார்த்தோம். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, this is Edward saying tata and bye bye. கொரோனா வைரஸிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள முகக்கவசத்தை அணிய வேண்டியது மிகவும் முக்கியம். மேலும் உங்களது கைகளை அவ்வப்போது சானிடைசரை கொண்டோ சோப்புகளை கொண்டோ சுத்தம் செய்யவும். தடுப்பூசிகளை எவ்வளவு விரைவாக செலுத்திக் கொள்ள முடியுமோ அவ்வளவு விரைவாக செலுத்திக் கொள்ளுங்கள். மேலும் தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது மிகவும் முக்கியமாகிறது. கொரோனா வைரஸிலிருந்து நம்மை பாதுகாப்போம்.